ஹாய் கைஸ், வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி. சோ இன்னைக்கு நீங்க இந்த ஷார்ட்ஸ்ல எதை பத்தி தெரிஞ்சுக்க போறீங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆர்பிஐ இருக்காங்கல்ல, ஆர்பிஐ அதனுடைய ஆளுநர் யாரு, சில அப்பாயின்ட்மெண்ட், சில விஷயங்கள் தான் தெரிஞ்சுக்க போறோம். ஆர்பிஐ னுடைய 26வது ஆளுநர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும், சஞ்சய் மல்ஹோத்ரா அவர்கள் தான். சோ சஞ்சய் மல்ஹோத்ரா அவர்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா ஆர்பிஐ னுடைய ஆளுநர். இந்த சஞ்சய்ல நிறைய கன்ஃபியூஷன் இருந்துச்சு. ஏற்கனவே உச்சநீதிமன்ற நீதிபதியா சஞ்சய் கண்ணா இருந்தாரு, அவர் போயிட்டாரு. அப்ப ஆர்பிஐ னுடைய ஆளுநர் சஞ்சய் மல்ஹோத்ரா. இதே கேக் அப்படின்னு சொல்லுவாங்க, கேஜ்னு சொல்லுவாங்க, கேக்னு சொல்லுவாங்க, என்ன வேணா சொல்லுவாங்க. கம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா, அதாவது தலைமை கணக்கு தணிக்கையாளர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா சஞ்சய் மூர்த்தி. ஓகேங்களா, தலைமை கணக்கு தணிக்கையாளர் யாருன்னா சஞ்சய் மூர்த்தி. அப்ப சஞ்சய் மல்ஹோத்ரா ஆர்பிஐ ஆளுநர், சஞ்சய் மூர்த்தி வந்து தலைமை கணக்கு தணிக்கையாளர். அதே நேரத்தில் உச்சநீதிமன்ற நீதிபதியா தற்போது யார் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா பி.ஆர். கவாய் அவர்கள் தான் இருக்காரு. பூஷண ராமகிருஷ்ண கவாய்ங்க ஃபுல் நேம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நாளை பின்ன சார் நீங்க ஏதோ பி.ஆர். கவாய்னு சொன்னீங்க, அந்த மாதிரி பேரே இல்லைன்னு சொல்லிட்டு போறீங்க. பி.ஆர். கவாய்னா பூஷண ராமகிருஷ்ண கவாய். சோ அது மட்டும் இல்ல, அவருடைய பதவி காலம் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 65 ஆண்டுகள் இருக்கலாம். உச்சநீதிமன்ற நீதிபதியா இருக்கும்போது 65 ஆண்டுகள் வரையும் பதவியை வகிக்கலாம், அல்லது 6 ஆண்டுகள்ல பதவியை விலகலாம். சரிங்களா. அடுத்தது தமிழக மாநில கல்விக் கொள்கை. ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நாங்க தேசிய கல்விக் கொள்கைக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டோம், நாங்க இருமொழி கல்விக் கொள்கையை தான் ஃபாலோ பண்ணுவோம்னு சொல்லிட்டு தமிழக மாநில கல்விக் கொள்கை யாருடைய தலைமையிலான குழு வந்து இதுக்கு முன்மொழிஞ்சிச்சுன்னு பாத்தீங்கன்னா தாம் முருகேசன் அவர்களுடைய குழு தான். அதே மாதிரி ஆசியாவினுடைய மிக பழமையான நூலகம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா சரஸ்வதி மஹால் நூலகம். இதை தமிழக அரசாங்கம் எடுத்திருக்கு இப்போ ஒரு விஷயத்துக்காக, அது அப்புறமா சொல்லலாம். சோ சரஸ்வதி மஹால் நூலகம் எங்க இருக்கு அப்படின்றதான் கேட்பாங்க. தஞ்சாவூர்ல இருக்கு தஞ்சை சரஸ்வதி மஹால் நூலகம். யாரால கட்டப்பட்டுச்சுன்னு பாத்தீங்கன்னா நாயக்க மன்னர்களால தான் கட்டப்பட்டுச்சு. ஆனா பின்னாடி 2ஆம் சரபோஜி அவர்களால் இது மறுசீரமைக்கப்பட்டது. ஓகேங்களா. சோ இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க. இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. சோ மறக்காம எங்க வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ஷேர் பண்ணிக்கோங்க. எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.